ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சீவக சிந்தாமணி காப்பியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீவக சிந்தாமணி அப்படின்னா, சிந்தாமணினா ஒளி குன்றாத மணி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சீவகனோட கதையை சொல்கிற சிந்தாமணி, அதாவது ஒளி குன்றாத மணி போன்ற காப்பியம் அப்படின்றதால சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதோட கதை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவகன் அப்படின்றவர் தான். திருத்தக்க தேவர் எழுதியிருக்காரு. இந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தை எழுதினவர் திருத்தக்க தேவர் அப்படின்றவர். 13 இலம்பகங்கள் மொத்தமாக இருக்குது. அதாவது பிரிவாக பிரிப்பாங்கல்ல, சிலப்பதிகாரம்னா காதை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க, காண்டம்னு ஃபஸ்ட்டு பிரிச்சிருப்பாங்க, அப்போ உட்பிரிவு காதை. அது மாதிரி என்னென்னா 13 இலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. விருத்தப்பா அப்படின்ற பா வகையில் எழுதப்பட்டது இந்த சீவக சிந்தாமணி. இதில் சீவகன் அப்படின்ற கேரக்டர் அவங்க தான் கதை தலைவர். அவங்களுடைய நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்கிற நாடு தான். இவங்க பெற்றோர் யாருன்னா சச்சந்தன் விஜயை அப்படின்றவங்க தான் பெற்றோர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டியங்காரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அமைச்சர். அவர் என்னன்னா சூழ்ச்சி செய்து நாட்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இது சீவகனோட அப்பாவுக்கு தெரிஞ்சு சச்சந்தனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க ஒய்ஃப் என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, விஜயை அப்படின்றவங்க. அதனால் என்னென்னா அவரோட மயிர்பொறி விமானத்தில் ஏற்றி என்னென்னா அவங்க ஒய்ஃபை அமுச்சு விட்டுடுறாரு. அவங்க என்னென்னா போயிட்டு லேண்ட் ஆகுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் தான் பிறக்கிறார் சீவகன் அப்படின்றவர். சுடுகாட்டில் பிறந்த அரசகுமாரன் தான் சீவகன். அதுக்கப்புறமா என்னென்னா கட்டியங்காரன் நாட்டை பிடிச்சிடுறாரு. சச்சந்தனை கொண்டுட்டு என்னென்னா கட்டியங்காரன் நாட்டை ஆள ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீவகன் சுடுகாட்டில் பிறந்து வளர்ந்துட்டுருக்காரு. எடுத்து வளர்த்தவர் சீவகனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்துக்கடன் அப்படின்றவர் தான் எடுத்து வளர்த்துருக்காரு. அடுத்தது சீவகனுடைய மாமா ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் கோவிந்தராஜன். அவருடைய துணை கொண்டு தான் சீவகன் நாட்டை மீட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பன் பேர் என்னென்னா பதுமுகன் அப்படின்றவர் நண்பன். இவர் 8 மகளிரை மொத்தமாக திருமணம் செஞ்சுருக்காரு. காந்தர்வ தத்தை, குணமாலை, கனகமாலை, விமலை, இலக்கணை, பதுமை, கேமசாரி, சுரமஞ்சரி, இது மாதிரி 8 மகளிரை இவர் திருமணம் செஞ்சுருக்காரு. இதனால் இந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மணநூல் அப்படின்னே இன்னொரு பேர் சொல்கிறாங்க. 8 பேரை திருமணம் செஞ்சதால் இந்த காப்பியத்துக்கு இன்னொரு பேர் மணநூல் அப்படின்னே சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம். கிரேக்க மொழியில் உள்ள இலியட், ஒடிசி காப்பியங்களுக்கு இணையானது சீவக சிந்தாமணி அப்படின்னு ஜியு போப் சொல்லியிருக்காரு. கிரேக்க மொழியில் இலியட், ஒடிசி அப்படின்ற காப்பியங்கள் என்னென்னா நல்ல காப்பியங்கள். அந்த காப்பியங்களுக்கு இணையானது சீவக சிந்தாமணின்னு ஜியு போப் சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழ் புலவர்களிலேயே தலைமை சான்றவர் திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் திருத்தக்க தேவரோட குறிப்பு பார்க்கலாம். இவர் கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சமண சமயத்தை பின்பற்றியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நரி விருத்தம் அப்படின்னு இன்னொரு புக்கும் எழுதியிருக்காரு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு காப்பியத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.